நீதி கதைகள் டிவி. முன்னொரு காலத்துல அது ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு மலை. அந்த மலைய பனி எல்லாமே மொத்தமா மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல அடுப்புல சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க கரண்ட் எதுவும் இல்ல. சூரிய ஒளிதான் அவங்களுக்கு வெளிச்சமே. அங்க எந்த ஒரு சத்தமும் இல்ல. பறவைகளோட சத்தமும் அருவி தண்ணி கொட்டுற சத்தமும் தான் இருந்துச்சு. அப்ப வீரையா கோடாலி எடுத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு, மங்கம்மா, மழை காலம் முடிஞ்சு பனிகாலம் வந்துடுச்சு. தெற்கு திசையில் இருக்கிற அந்த சஞ்சீவி வனத்தை சுற்றி வேலியெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். நேற்று காட்டு பண்ணிங்க வர்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எங்கள் தாத்தா காலத்துல இருந்து பார்த்து பார்த்து வச்சிருக்கிற மூலிகைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மூலிகையை பற்றி வேற யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அதை பிடுங்கி போட்டுடுவாங்க. மங்கம்மா கையில சுட சுட கெவுரு கஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து, போலாம் முதல்ல இந்த கஞ்சியை குடிச்சிட்டு போங்க. இந்த குளிருக்கு இதம்மா இருக்கும். இந்த பையன் வேற எங்க போனா? காலையிலேயே அம்பு வில்லு எடுத்துக்கிட்டு போனா, இன்னும் வரல. ஜனங்க எல்லாரும் நம்மள துரத்தி அனுப்புனாலும் நாம இந்த காட்டு தாயை நம்பி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நமக்கு நடுவுல இருக்கிற பகை எப்ப தீருமோ என்னவோ. அவங்க கோபம் நம்ம மேல இல்ல மங்கம்மா. நாம இந்த காட்டை விட்டு போறதில்லையே, அதனால தான். நாம மட்டும் இந்த காட்டுல இல்லைன்னா இவனுங்க இந்த காட்டை வித்து பணமாக்கி இருப்பானுங்க. இந்த மூலிகை கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். இதை காப்பாத்துற உரிமை நம்ம வம்சத்துக்கு தான் இருக்கு. அந்த பூபதிக்கு கூட என்ன சுத்தமா பிடிக்கல. இந்த மலை கிராமத்தை நான் ஆக்கிரமிச்சிட்டேன்னு நினைக்கிறான். சூர்யா ஒரு கிண்ணத்துல தேன்குழி எடுத்துக்கிட்டு உற்சாகமா வந்தான். அம்மா, இங்க பாத்தியா? அந்த உயரமான புளிய மரத்துல ஒரு தேன்கூடு இருந்துச்சே, அதை நான் கொண்டு வந்துட்டேன். சுத்தமான தேனு. இந்த தேனுக்கு நிறைய வியாதிகளை குணமாக்குற குணம் இருக்கு. அப்பா வேலியை நான் சரி பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கீழே இருந்து யாரோ 2 பேர் மலைக்கு வர்றத நான் பார்த்தேன்ப்பா. யாரோ இல்லடா, அந்த பூபதியோட ஆளுங்க தான். அவன் தான் அந்த ஆளுங்களை அனுப்பி இருக்கணும். இங்கே இருக்கிற மூலிகைகளும் மரங்களும் அவன் கண்ணை உறுத்துது. இது எல்லாத்தையும் அழிக்க பார்க்கறான். மலைக்கு கீழே இருந்து மலைக்கு வர வழியில பூபதியும் அவனுடைய வேலைக்காரனான ரங்காவும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கா வர வழியில பேசிக்கிட்டு இருந்தான். ஐயா பூபதி ஐயா, இந்த மலையில் நிறைய பேய்ங்க இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ராத்திரி நேரம் ஏதேதோ சத்தம்லாம் கேட்குதாமே. அந்த வீரையாவும் சாதாரண மனுஷன் இல்லையாமே, ஏதேதோ மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதியாமே. அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கு. பேசாமல் நாம் திரும்பி போயிடலாமா ஐயா? டே பைத்தியக்காரா, இங்க பேயும் இல்லை பிசாசும் இல்லை. அந்த வீரையா இருக்கானே, இங்க விலை மதிக்க முடியாத நிறைய சந்தன மரங்கள் இருக்கு. கூடவே மூலிகைகளும் இருக்கு. இதையெல்லாம் யாரும் வந்து எடுக்க கூடாதுங்கிறதுக்காக கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருக்கான். ஒண்டியா மலைக்கு மேலே இருந்துக்கிட்டு காட்டோட செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இன்னைக்கு அவனோட குடிசையை நாம பிரிச்சு போடணும். அவனை இங்கிருந்து துரத்தணும். அதுக்கப்புறம் இந்த மலையில் இருக்கிற எல்லா செல்வங்களும் எனக்கு தாண்டா சொந்தம். அட நீங்கள் வேற என்னங்கய்யா விஷயம் தெரியாம. அந்த வீரையா பனைமரம் மாதிரி இருப்பார். அவரோட புள்ள குறி வச்சானா தப்பவே தப்பாது. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் உசுறு போயிடும்னு தோணுது. பேசாமல் திரும்ப போலாங்க ஐயா. பயப்படாதடா, மேலே இருக்கிறது வெறும் 3 பேர் தான். நம்ம கிட்ட பணம் இருக்கு. 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு ஆசையாக காமிக்கிறேன். சரி போதும்னு கீழே போயிடுவான். பூபதியும் ரங்காவும் வீரையா வீட்டுக்கிட்ட வந்தாங்க. என்ன வீரையா, 10 வருஷமா தனியா இங்க காட்டு பண்ணிங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. கீழே ஊருக்குள்ள வந்து உன் முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிறியே. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். உனக்கு நான் 10,000 ரூபாய் பணம் தரேன். அதை வாங்கிக்கிட்டு மலையை விட்டு கீழே ஊருக்குள்ள போயிடு. இந்த மலையை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு பூபதி, இந்த காகிதத்தை வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பலனும் இல்லை. இதை நீயே வச்சிக்கோ. ஒழுங்கா மலைக்காட்டை விட்டு கீழே போயிடு. இந்த மலைக்காட்டை விட்டு நான் கீழவும் போக மாட்டேன். இங்க இருக்கிற செல்வங்களை உனக்கு ஒப்படைக்கவும் மாட்டேன். நேரமாகுது, கிளம்பு கிளம்பு. எவ்வளோ திமிருடா உனக்கு! என்னையே எதிர்த்து பேசுறியா? என்னை தாண்டி உன்னால என்ன செய்ய முடியும்? டே ரங்கா, இவன் வீட்டில் இருக்கிற பொருளை வெளியில தூக்கி போடு. ரங்கையா பயந்துகிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்தான். அப்பதான் சூரி அவனுடைய சட்டப்பையில இருக்கிற கொஞ்சம் இலையை கசக்கி பூபதி முன்னாடி போட்டான். அந்த இலையோட வாசத்துக்கு அங்க மேல மரத்துல இருந்த தேன்கூட்டுல இருந்த தேன் பூச்சிங்க எல்லாமே அவங்கள தாக்குறதுக்காக வந்துச்சு. அப்போ சூரி, பூபதி ஐயா, எங்க அப்பா சொல்லும் போதே நீங்க போயிருக்கலாம். இப்ப இங்க இருக்கிற இத்தனை தேன் பூச்சிகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ, இதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து பயப்படாதுங்களே.
ஐயோ பூபதி ஐயா, நான் தான் சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? இவங்க மனுஷங்க இல்லைங்க ஐயா, மந்திரவாதிங்க. ஏதோ மந்திரத்தை போட்டுட்டானுங்க. வாங்க ஐயா, சீக்கிரம் ஓடி போயிடலாம். தேன்பூச்சிங்க தாக்க வரத பார்த்து பூபதி ரங்கா 2 பேருமே உசுறு காப்பாத்திக்கிறதுக்காக கோடாலிய கூட அங்கேயே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சானுங்க. அவங்க ஓடுறத பார்த்து வீரையா மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காட்டுத்தாய நம்புறவங்கள காடே காப்பாத்தோம் அப்படின்றது மறுபடியும் நிரூபணமாச்சு. இப்படி சில மாசங்களும் போச்சு. குளிரும் ரொம்ப அதிகமாச்சு. இப்படி இருக்கும்போது கீழே இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வியாதி பரவ ஆரம்பிச்சது. அந்த வியாதி சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கூட எல்லாருக்குமே வந்துச்சு. அந்த ஊரோட தலைவர், அந்த ஊரோட வைத்தியர் 2 பேரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, என்ன வியாதி இது? சின்ன பசங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே இந்த வியாதி வந்திருக்கே. பக்கத்து ஊர் ஜனங்க கூட இதே வியாதியால கஷ்டப்படுறாங்க. வைத்தியனுங்க வந்து பார்த்து கூட எந்த பிரயோஜனமும் இல்லையா. உங்ககிட்ட இதுக்கு எதனா மருந்து இருக்குங்களா? இங்க பாருங்க ஐயா, இது ரொம்ப பெரிய வியாதி தான். இந்த வியாதி என்ன வியாதினே எனக்கு தெரியல. ஆனா நாட்டு வைத்திய புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன். இந்த வியாதிக்கு மருந்து நம்ம ஊர் மலையில இருக்கிற சுத்தமான தேனும் அப்படியே அங்க இருக்கிற சுத்தமான மூலிகைகளும் தான். அதை கொண்டு வந்தாதான் நம்ம ஊர் ஜனங்களை காப்பாற்ற முடியும். அப்பதான் பூபதியும் ரங்காவும் அங்க வந்தாங்க. ஐயா, பெரிய ஐயா, அந்த மலைக்கு மேல யாராலையும் போக முடியாது. அங்க வீரையா ஒரு ராட்சச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஊரு மேல என்ன பகையோ. நேத்து நான் போனப்போ ஏதேதோ மந்திரத்தை சொல்லி தேன்பூச்சை விட்டு கடிக்க வச்சான். இங்க என்ன நடந்தாலும் அவன் மலையை விட்டு வந்து நமக்கு மூலிகைகளை கொடுக்க மாட்டான். எல்லாம் நம்ம கெட்ட நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீரையாவை நாம ஊரை விட்டு வெளியில அனுப்பணும். இப்ப அந்த மலைக்கு மேல போய் உக்காந்துக்கிட்டு ராஜாவா இருக்கான். அவன் எப்படி நமக்கு உதவி பண்ணுவான்? நாம சாக தான் போறோம். கிராமத்துல பிரச்சனை இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி புள்ளைங்க ஜுரத்தால தவிக்கிறத பார்த்து பெத்தவங்க மனசு தாங்கவே முடியல. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ஊரோட எல்லையில பார்க்கவே முடியாத ஒரு அரிய காட்சி. 2 மாட்டு வண்டியில மலையை விட்டு கீழே இறங்கி வீரையா, சூர்யா, மங்கம்மா மூலிகைகளை எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. தூரத்துல இருந்து மாட்டு வண்டி சத்தத்தை கேட்டு ஊருக்காரங்க எல்லாரும் யாரது அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அப்ப தூரத்துல வீரையாவோட குடும்பம் மூலிகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ஊரோட தலைவர் போய், வீரையா, நீயா 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எங்க ஊருக்குள்ள வந்திருக்கியா? நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து சிரிக்க வந்தியா? வீரையா கம்பீரமா ஆனா கருணையோட, ஐயா, பெரிய ஐயா, நான் பழி தீர்க்கலாம் இங்க வரலங்க. உங்க உயிரை காப்பாத்த தான் வந்திருக்கேன். இந்த ஊர்ல எல்லாரும் வியாதியால கஷ்டப்படுறத நேத்து மலைக்கு ஆடு மேய்க்க வந்த ஒருத்தன் தான் என்கிட்ட சொன்னான். என் அப்பா என்கிட்ட இந்த வியாதிக்கான மருந்தை சொல்லி இருக்காரு. அந்த மூலிகை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அரைச்சி இந்த மாட்டு வண்டியில கொண்டு வந்திருக்கேன். வைத்தியர் ஐயா, எல்லாருக்கும் கசாயம் பண்ணி கொடுங்க. வைத்தியர் அந்த மூலிகையை பார்த்து சந்தோஷமா, நீ கடவுள் வீரையா, நான் சொன்ன மூலிகைலாம் இதுதான். அம்மா, மங்கம்மா, உடனே அடுப்பு பத்த வை. கசாயம் பண்ணி எல்லாருக்கும் உடனே கொடுக்கணும். மங்கம்மா, சூரி 2 பேரும் உடனே வேலையை ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு நடுவுல 2 பெரிய அடுப்பை வச்சு அதுல அவங்க கொண்டு வந்த அந்த மூலிகை எல்லாத்தையுமே அரைச்சு போட்டு கசாயத்தை காய்ச்சி யாருக்கெல்லாம் உடம்புக்கு முடியலையோ அவங்க எல்லாருக்கும் அந்த கசாயத்தை குடிக்க கொடுத்தாங்க. சூரிய போய் யாரால நடக்க முடியலையோ அவங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு வந்து அவங்களுக்கும் அந்த மருந்தை கொடுத்தான். எந்த ஊரு ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு வெளியில அனுப்பிச்சோ இப்போ அந்த குடும்பம் தான் வந்து அந்த ஊரையே காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில வீரையா கொடுத்த அந்த கசாயம் நல்லாவே வேலை செஞ்சது. உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்தவங்க எல்லாரும் இப்ப எழுந்திருச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே பிடிக்காம பூபதி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ ஊஜனங்களை பார்த்து பூபதி கோவமா, ஊர் ஜனங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த வீரையா கொண்டு வந்த கசாயத்தை குடிச்சா வியாதி போயிடுமா? எனக்கு தெரிஞ்சு இவனை இந்த வியாதியை உருவாக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் வியாதி வந்ததுக்கு அப்புறமா குணமாக்குற மாதிரி வந்து நடிக்கிறான். அந்த மலையில இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டி இவன் தான் விற்கிறான். போத நிப்பாட்டு பூபதி, இனிமே நீ சொல்ற பொய்யெல்லாம் இந்த ஜனங்க நம்ப தயாரா இல்ல. நீ தான் கெட்டவன்னு நிரூபிக்க என்கிட்ட நிறைய சாட்சிங்க இருக்கு. சூர்யா அவனுடைய வண்டியில இருந்து பூபதியோட ஆட்கள் பயன்படுத்தின முக்காடு, சத்தம் வர்றதுக்காக அவங்க பயன்படுத்தின கருவி, அவங்க கொண்டு வந்த கோடாலி எல்லாத்தையுமே கொண்டு வந்தான்.
பாருங்க பெரியய்யா, அந்த மலைக்கு மேலே ஏதோ பேய் இருக்கு. ராத்திரி நேரத்தில் ஏதேதோ சத்தம்லாம் கேட்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த பூபதியோட ஆளுங்க தான். முக்காடு போட்டுக்கிட்டு இவங்க தான் இதை செஞ்சது. ஏன்னா அந்த மலைக்கு மேலே நிறைய விலை மதிக்க முடியாத மரங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? அது எல்லாத்தையும் வெட்டி விற்று பணம் சம்பாதிக்க இவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் அந்த மரங்களை காப்பாத்துறோன்னு எங்களை அங்கேருந்து விரட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரங்கா போய் தலைவரோட காலில் விழுந்து, ஐயா பெரிய ஐயா, சூர்யா தம்பி சொல்றது உண்மைதாங்க ஐயா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூபதி தான். நான் பயந்து இப்போ உண்மையை சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. தலைவர் ரொம்பவும் கோவமா, எவ்வளோ திமிருடா உனக்கு! இத்தனை நாளா எங்களை ஏமாத்தினியா? தெய்வம் மாதிரி இருக்கிற வீரையாவை சந்தேகப்பட வச்சிட்டியே. எல்லாரும் போங்க, இவனை இப்பவே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்துங்க. இனி இவன் ஊருக்குள்ள வரக்கூடாது. ஊஜனுங்க எல்லாரும் சேர்ந்து பூபதி அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஊரே ரொம்ப அமைதியா இருக்கும்போது அந்த வியாதியால மீண்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீரையா குடும்பத்துக்கு நன்றியை சொல்றதுக்காக வந்தாங்க. வீரையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த காட்டை காப்பாற்றணும்னு சொன்னப்போ உன்னை ஊரை விட்டு வெளியில் அனுப்பணும். நீ அந்த காட்டுக்கு போனதுக்கப்புறம் காட்டை ஆக்கிரமிச்சிட்டேன்னு நினச்சோம். ஆனால் நீ அங்கே இருக்கிற செல்வங்களை பாதுகாத்து எங்கள் உயிரையும் காப்பாற்றி இருக்க. நீ சாதாரண ஆள் இல்லை வீரையா. எங்கள் எல்லாருக்கும் நீ தான் குலசாமி. எங்களை மன்னிச்சிடு. வீரையா சிரிச்சுக்கிட்டே தலைவரோட கையை பிடிச்சுக்கிட்டு, ஐயா பெரிய ஐயா, காடு நமக்கு தாய் மாதிரிங்க. பசங்க பண்ணுற தப்ப தாய் மன்னிக்கிறது இல்லையா? நான் மலைக்கு மேலே தனியாக இருந்தாலும் எப்போவும் நம்ம ஊரை நினச்சி தான் கவலைப்பட்டிருக்கேன். இயற்கையை நாம் காப்பாற்றும் போது அந்த இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நம்மளை காப்பாற்றுங்க ஐயா. அதனால் மரத்தை வெட்டாமல் இயற்கையை பாதுகாக்கணும். அங்கே இருக்கிற மூலிகை எல்லாம் நமக்கு எப்போவுமே பயன்படும். ஐயா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களோட உசுரை காப்பாத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். நாம எல்லாரும் ஒன்னானதை நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. அப்ப வைத்தியர் சூர்யாவை பார்த்து, தம்பி சூர்யா, நீ மலைக்கு மேலே இருக்கிற நாட்டு வைத்தியம் தெரிஞ்ச வைத்தியன். நாளையிலிருந்து நீ மலைக்கு கீழே வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வைத்தியம் பண்ணணும். உன்னோட வித்தை அழிஞ்சிடக்கூடாதுல்ல? நிச்சயமா வைத்தியர் ஐயா. காட்டில் இருக்கிற அரிதான மூலிகைகளை கொண்டு வந்து யார் எந்த வியாதியில் கஷ்டப்பட்டாலும் நான் அதை குணமாக்குறேன். இது என்னுடைய கடமைங்க ஐயா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அதே சந்தோஷத்தோட வீரையாவோட குடும்பம் மறுபடியும் மலையை நோக்கி கிளம்புனாங்க. ஆனா இந்த தடவை யாரும் இல்லாத அனாதைகளா போகல. அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய ஊரே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஊஜனுங்க எல்லாருமே ஜன்ம ஜன்மத்துக்கும் வீரையா குடும்பத்துக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மலைக்கு மேல தனியா இருக்கிற அந்த சின்ன குடும்பம் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் உயிரையும் காப்பாத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கைய காப்பாத்துறது. நம்மளுடைய இயற்கை நமக்கு தேவையான மருந்து செல்வங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு. அந்த இயற்கைய நம்ம சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க நினைச்சா இயற்கைக்கு நம்ம மேல கோவம் வந்துடும். ஆனா அதே இயற்கைய நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டு அதை எல்லாருக்காகவும் பயன்படுத்தினோம்னா அந்த இயற்கை தாயா மாறி நமக்கு தேவையான தாய் பாசத்தையும் கொடுக்கும், தப்பு பண்ணா தண்டனையையும் கொடுக்கும். அதனாலதான் சொல்றோம், இயற்கைய காப்பாத்துவோம். மரங்கள் இல்லாத ஊரு மயானத்துக்கு சமம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா? அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால விவசாயம் எதுவும் நடக்கல. ஊர் குட்டையில குளத்துல இருக்கிற தண்ணி கீழே போனதுனால இப்ப மீன் வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே சின்னதா மீன் மார்க்கெட்டே நடந்துகிட்டு இருந்துச்சு. காலையிலேயே வெயில ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. ராமையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, காலையிலேயே சூரியன் இப்படி சுட்டேரிச்சா அப்புறம் மதியத்துக்கெல்லாம் குழம்புல போட்டால் மாங்காய் மாதிரி கரைஞ்சி போயிடுவோம் போல. சாந்தம்மா, சாந்தம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாந்தம்மா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து, இந்தாங்க தண்ணியை குடிங்க. எப்ப பார்த்தாலும் உட்காந்து விசிறியில காத்து வீசிக்கிட்டு இருக்கிறது தானா? பேசாம கொஞ்சம் கூழு கரைச்சி கொண்டு வரவா? வெயில் காலத்துல இந்த கூழு குடிச்சா உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ராமையா தண்ணியை குடிச்சு, அப்பாடா, பானையில் வச்ச தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் தான் உயிரே வருது. ஆமாம் சாந்தம்மா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, சந்தையில் இன்னைக்கு மீன் மார்க்கெட் ஆச்சே. அந்த முருகனும் மீன் கடை போட்டிருப்பான்ல? ஆமாங்க, பக்கத்து வீடு ரங்கம்மாவும் சொன்னான். இப்பெல்லாம் குட்டையில தண்ணி கீழே போயிடுச்சுல, அதனால நல்ல பெரிய பெரிய மீனா மாட்டுதாமா. ஆனா நான் தான் எதுக்குன்னு விட்டுட்டேன்.
இந்த வெயில்ல சந்தை வரைக்கும் நடக்கிறதுனா கஷ்டமா இருக்குமே. இப்படி சொன்னா எப்படி? மதிய நேரம் கஞ்சியை வச்சுக்கிட்டு அதுக்கு தொட்டுக்க அந்த மீனையும் போட்டு சாப்பிட்டா ஆஹா சொர்க்கம் மாதிரி இருக்கும். நான் போய் ஒரு மீனை வாங்கிட்டு வரேன். உங்க இஷ்டம். ஆனா அந்த கிருஷ்ணா விலைய குறைச்சி கொடுக்க மாட்டான். கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிட்டு வாங்க. துணைக்கு ரங்கையண்ணனையும் கூட்டிட்டு போங்க. 2 பேரும் சேர்ந்து பேரம் பேசுங்க. ரங்கையண்ணன் கொஞ்சம் பார்த்து விலைய பேசி வாங்கி கொடுப்பாரு. இந்தாங்க பணம் பத்திரம். மீன் வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை பத்திரமா கொண்டு வாங்க. வழியில எங்கேயாவது தவற விட்டுறாதீங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படி ரகசியமா பணத்தை எடுத்து வைப்பான்னு எனக்கு தெரியும். அதான் என் பொண்டாட்டி. சரி சரி, நான் போய் ரங்கையாவை கூட்டிக்கிட்டு நல்ல மீனா வாங்கிக்கிட்டு வரேன். தோல்ல இருக்கிற துண்டை தலைக்கு சுத்திக்கிட்டு போங்க. வெயில நேர தலைக்கு பட்டா அப்புறம் தலைவலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ராமையா சரின்னு சொல்லி ரங்கையாவோட வீட்டுக்கு போனா. அங்க ரங்கையா உட்காந்துக்கிட்டு மருமக லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் வாசல்ல பாய் போட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன் ரங்கையா, வீட்டில் சும்மா தானே உக்காந்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் மீன் வாங்க போறாங்களே, நீ போலையா? வாராமையா, என்ன பண்றது, வெயில் அதிகமா இருக்கு. என் மருமக பட்டணத்து பொண்ணு, பாவம், அவளுக்கு நம்ம ஊர் வெயில் தாங்கல. அதான் 2 பேரும் காத்தாட வெளியில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பட்டணத்துல ஒரே புகை தூசி காத்து தான் இருக்கும். ஆனா இங்க இந்த மரத்தோட நிழல உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்ல சுத்தமான காத்து வீசுது. என்ன வெயிலு தான் கொஞ்சம் தாங்க முடியல. வணக்கம் ராமையா மாமா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நான் நல்லா இருக்கேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்ல பெரிய படிப்பா படிச்சு ஊருக்கு பெருமை சேர்த்துடுமா. அதெல்லாம் நல்லதா போகுது மாமா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு மறுபடியும் பட்டணத்துக்கு படிக்க போக வேண்டி இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் இங்க தான் வருவேன். இங்க இருக்கிற ஆட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. சரி, ராமையா எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுக்கிறேன். ஏண்டா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது மீன் வாங்க தானே வந்திருக்க. சரியா சொன்னாரங்கய்யா. அந்த கிருஷ்ணா ஆத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து விற்கிறானா. அதான் போய் கொஞ்சம் பேரம் பேசி மீன் வாங்கிட்டு வரலான்னு. மாமா, நானும் உங்க கூட வரவா? எனக்கும் நம்ம ஊர் சந்தையை பார்க்கணும் போல இருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால என்னம்மா, ஆனா கொடை எடுத்துக்கோ, வெயில் அதிகமா இருக்கும். வாராமையா போலாம். வழியில நம்ம காலத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு போலாம். ஆமா ரங்கையா, சின்ன வயசுல நம்ம ஊர் குளத்துல வறட்சி இல்லாம தண்ணி இல்லாம போச்சு. அப்ப பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சோம். அந்த காலமே தனிதான். 3 பேரும் பேசிக்கிட்டே நடந்து அந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க சீத்தம்மா பாட்டி பெரிய பெரிய மீனை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே கௌரி அவ தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையுமே விற்க கொண்டு வந்திருந்தா. கிருஷ்ணா ஆத்துல இருந்து நிறைய மீனுகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தான். ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க. வாங்கய்யா வாங்க, இப்பதான் ஆத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த மீன். ஏண்டா கிருஷ்ணா, எதுக்கு இப்படி கத்துற? நீ இப்பதான் பிடிச்சிக்கிட்டு வந்த மீனுன்னு எல்லாருக்கும் தெரியும். உன் தொண்டைய பாத்துக்கோ. அடியே கௌரி, வெயில்ல அந்த வெண்டைக்காய் வாடி போய்கிட்டு இருக்கு பாரு. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு வெய்யி, இல்லனா சுத்தமா வாடி போயிடும். சரிங்க பாட்டி, நானும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். காலில் பறிச்ச வெண்டைக்காய் இப்படி வாடி போய்கிட்டே இருக்கு. என்ன லக்ஷ்மி வருது? எவ்வளோ அழகா இருக்க. பட்டணத்துக்கு போனாலும் கிராமத்துக்கால தெரியுது. எப்படிக்கா இருக்கீங்க? பாட்டி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு இப்படி கிராமத்து சந்தையெல்லாம் பார்த்து. எப்படிமா இருக்க? பட்டணத்து பொண்ணு இன்னைக்கு எங்க சந்தைக்கு வரணும் போல எழுதிருக்கு. ஏமா, நீ பட்டணத்துல இருக்கிற பொண்ணாச்சே, இந்த மீன் எல்லாத்தையும் பாரு. இது உங்க பட்டணத்துல கிடைக்காது, எங்க ஒரு ஆத்துல தான் கிடைக்கும். இத சமைச்சு சாப்பிட்டா ஐயோ சொர்க்கமே தெரியும். சரி சரி ரங்கம்மாமா, எனக்கு கொஞ்சம் நல்ல மீனா வெட்டி போடு. விலைய மட்டும் பார்த்து சொல்லு, இல்லைன்னா பேரம் பேச வேண்டியதா இருக்கும். ஏன்பா ராமையா, என்னைக்காவது நான் உன்கிட்ட அதிகமா காசு வாங்கியிருக்கேனா? எப்பவுமே நியாயமான காசு தானே. ஆனா பாவ கிருஷ்ணாவை பத்தியும் யோசிக்கணும்ல. ஆத்துல இறங்கி கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு வரான். அவனுக்கு காசு கொடுக்க வேண்டாமா? ஆமாண்ணே, ராத்திரி முழுக்க நான் அந்த ஆத்துக்கு காவல் இருந்தேன். வேற யாராவது வந்து மீன் பிடிச்சிட்டா சரியா தூக்கமே இல்லை. பார்த்து ஏதாவது நீங்க தான் எனக்கு போட்டு கொடுக்கணும். ரங்கம்மா, அந்த கூடையில் இருக்கிற மீன் சின்னதா இருக்கு, பார்த்து பெருசா போடு. இன்னைக்கு என் மருமகளுக்கு குழம்பு செஞ்சு கொடுக்கணும். ஊர் தலைவர் சூரையா துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு கம்பீரமா அங்க நடந்து வந்தாரு. அவரு முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சுது. எல்லாரும் எழுந்துச்சு நின்னு அவரை கையெடுத்து கும்பிட்டாங்க.
என்ன ராமையா, சந்தை எப்படி நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வெயில் கஷ்டமா இருக்குல்ல? கும்பிடுறாங்க ஐயா. சந்தை நல்லா தான் நடக்குது. ஆனா வெயில் அதிகம், விளைச்சல் தான் சரியா வரல. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமாங்க ஐயா, இப்பதான் குளத்துல இருந்து வரேன். தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா நமக்கும் குடிக்க தண்ணி இருக்காது, ஆடு மாடுங்களுக்கும் குடிக்க தண்ணி இருக்காது. ஆமாங்க ஐயா, நம்ம ஊர் கிணறு கூட இப்ப மண்ணால மூடி இருக்கு. தூர் வரனா நல்லா தான் இருக்கும். நாங்க வேணும்னா வந்து கொஞ்சம் உதவி பண்றோம். நானும் அதான் யோசிக்கிறேன் ரங்கையா. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இதை பத்தி பேசலாம். ஏமா லக்ஷ்மி, எப்படி இருக்க? பட்டணத்துல உங்க அப்பா எப்படி இருக்காரு? போனா நான் கேட்டதா சொல்லுமா? நல்லா இருக்கே தாத்தா. அப்பாவும் உங்களை கேட்டுதா சொல்ல சொல்லி சொன்னாரு. அவரு பட்டணத்துல நல்லா தான் இருக்காரு. அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. சந்தோஷமா. பட்டணத்துக்கு போனாலும் நம்ம ஊரை மறக்காத ஒரே மனுஷன் உங்க அப்பா தான். சரி சீதாம்மா, மீன் எடுத்து வையே, ஆளை அனுப்பி விடுறேன். கௌரி, நீயும் கொஞ்சம் கத்திரிக்காய் கொடுத்து விடு. மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, நீங்க கேட்டதுனால மறுபடியும் தோட்டத்துக்கு போய் இப்பவே பறிச்சுக்கிட்டு வரேன். அப்பதான் சாந்தம்மாவும் மெதுவா மார்க்கெட்டுக்கு வந்தா. ராமையா மீன் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சாந்தம்மா குறுக்குல வந்து பேரம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, இன்னுமா நீங்க மீன் வாங்கல? பாட்டி, என்ன தராசு முள்ளு இந்த பக்கம் இருக்கு, கூட ஒரு மீனை போடு, ஏமாத்தாத. சாந்தம்மா வந்தாச்சா? இனி என் கதை முடிஞ்சுது. பேரம் பேசி பேசியே என்ன கொன்னுடுவாளே. இங்க பாரு சாந்தம்மா, நீ ஏன் வந்து இந்த தராசை பிடிச்சி மீனை எடை போட்டு வாங்கிக்கோ. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். சரி சரி விடு, மீன் சின்னதா போடாத, கொஞ்சம் பெரிய மீனா பார்த்து போடு. என் வீட்டுக்காருக்கு பெரிய மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு கௌரி, ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் போடு. மீன் குழம்பு கூட அந்த வெண்டைக்காய் போட்டு சமைச்சா என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாரு. சரி சாந்தம்மா, உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? நம்ம ஊர்லயே நல்லா சமைக்கிறவ நீ தானே. நீ மீன் குழம்பு வச்சா நம்ம தெருவெல்லாம் மணமணக்குமே. அப்படியா அத்தை? அப்போ மீன் குழம்பு இன்னைக்கு சமைக்கும் போது நானும் பக்கத்துலயே உட்காந்து பாக்குறேன். அப்படி என்ன ரகசிய மசாலா தான் அதுல போடுறீங்கன்னு? அதுல என்னமா இருக்கு? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. நீ வா, கிராமத்து சமையல்னா நான் என்னன்னு கத்து கொடுக்குறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி மசாலா எல்லாம் இருக்காது. சரிங்க அத்தை. பட்டணத்துல எல்லாரும் அவசர அவசரமா சமைப்பாங்க, யாருக்கும் நேரம் இருக்காது. ஆனா உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். மதியம் கிட்டத்தட்ட 12 மணி நெருங்குச்சு. அனல் காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த ஆலமரத்தோட நிழல்ல மட்டும்தான் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இங்கேயே உக்காருங்க. இந்த வெயில்ல வெளியில போனா அப்புறம் மயக்கம்தான் வரும். ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை இதே மாதிரி வெயில் காலத்துல தண்ணி இல்லாதப்போ எல்லாரும் சேர்ந்து குளத்துல தூர் வாரணும். ஒற்றுமை தான் நம்ம பலம். அந்த நாளே வேற ராமையா. எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தோம். யாருக்கு பசி எடுத்தாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். நம்ம வீட்டு பிள்ளையா நினச்சி சாப்பாடு போடுவாங்க. ஆமாங்க ஐயா, எந்த கஷ்டம் வந்தாலும் சாயந்தரம் நேரம் எல்லாருமே மரத்து நிழலில் உட்காந்து ஒன்றா கதை பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அப்படியா இருக்கு? வீட்டுக்குள்ளே போய் தனித்தனியாக இருக்காங்க. அந்த காலம் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் தாத்தா. மனுஷங்களுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை நின்னு போச்சு. இந்த சந்தையில தான் இப்படி எல்லாரும் சேர்ந்து பேசுறோம். அதை பார்க்கலான்னு தான் நானும் வந்தேன். லக்ஷ்மி சொல்றது உண்மைதான். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. அதனாலதான் நாங்க எல்லாரும் இந்த சந்தையை விட்டு கொடுக்கறதே இல்ல. எங்கேயாவது 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பேசிக்கலாம்ல. ஆமாமா, இந்த சந்தை தான் எங்களுக்கு உலகம். இதுதான் எங்க வாழ்க்கை. இந்த மரத்தோட நிழல் தான் எங்களுக்கு எல்லாமே. மெதுவா காத்துல ஒரு குளிர்ச்சி வந்துச்சு. பறவைங்க எல்லாம் அதுங்களோட கூட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா, இந்த கூலி உனக்கு. இதை கொண்டு போய் பத்திரமா உங்க அம்மா கிட்ட கொடு. வழியில இந்த பணத்தை எடுத்து ஏதாவது செலவு பண்ண கொண்டு போட்டுருவேன். இல்லம்மா, பணத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட தான் கொடுக்க போறேன். நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்து மறுபடியும் மீன் பிடிக்கணுமே. நான் வரேம்மா. சரி வா சாந்தம்மா, நேரமாகுது, வீட்டுக்கு கிளம்பலாம். ரங்கையா, நீயும் வந்துடு. இன்னைக்கு நம்ம வீட்லயே சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உக்காந்து சாப்பிடலாம். இல்ல ராமையா, இன்னைக்கு என் மருமகளுக்கு என் கையால மீன் குழம்பு சமைச்சு கொடுக்க போறேன். கிராமத்து சமையல் எப்படி இருக்குன்னு என் மருமகளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாடி லக்ஷ்மி, சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு வா. உனக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போகலாம். வரேன் அத்தை. கிராமம்னால இதானே, எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் போகணும், ஒன்னா உட்காந்து சந்தோஷமா இருக்கணும். நான் போயிட்டு வரேன் தாத்தா.
பார்த்து போமா, வெயில் இன்னும் முழுசா குறையல. கொடைய பிடிச்சிக்கிட்டு போமா, இல்லைன்னா வெயில் தலைக்கு படும். ராமையாவும் சாந்தமா நடந்து போகும்போது வழியில, ஏங்க அந்த லக்ஷ்மி பொண்ணு எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கால. பட்டணத்துல வளர்ந்தாலும் நம்ம கிராமத்து பழக்க வழக்கத்தை மறக்கல. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம ஊரோட பெருமை சாந்தம்மா. இந்த ஊர்ல பிறந்தவங்க யாரும் இந்த ஊரையும் மறக்க மாட்டாங்க, இந்த ஊரோட பழக்க வழக்கத்தையும் மறக்க மாட்டாங்க. அதான் நம்ம லக்ஷ்மி கிட்ட தெரியுது. உண்மைதாங்க. சரி வாங்க வாங்க, பேசிக்கிட்டே நேரம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அந்த மீனை கழுவி குழம்பு வச்சு சுட சுட சோறுல போட்டு சாப்பிட்டா நமக்கு சொர்க்கமே தெரியும். பறவைங்க எல்லாருமே அதுங்களோட கூட்டுக்கு போற நேரம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டிலயும் இன்னைக்கு மீன் சமையல் தான். அந்த ஊஜனங்களுக்குள்ள இருக்கிற அன்பு பாசமும் தான் இன்னும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மனுஷங்களா பிறந்த நாம எப்பவுமே ஒருத்தங்களோட ஒருத்தங்களா நல்லா பேசி சிரிச்சு நம்ம கஷ்ட சுகத்தை சொல்லிக்கிட்டு வாழும்போது இருக்கிற சுகமே தனிதான். தனிமையா வாழ்றதுல அப்போதைக்கு நிம்மதி கிடைக்கலாம், ஆனா சந்தோஷம் இருக்காது.